நீங்கள் இழந்த ஒரு நொடி நேரத்தை எத்தனை கிலோ தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாது. இன்றைய நாளை இருக பற்றிக்கொள். நாளைய நாள் பற்றி அதிகம் நம்ப வேண்டாம். நீ செய்ய நினைக்கும் அனைத்தையும் இன்றைய நாளில் தொடங்கு. நாளை என்பது நிச்சயமில்லை. உன் பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அதற்கு நீயே தனித்துவமானவன் தான் என்பதை நீ உணர வேண்டும். முடிவு எடுக்கும் வரை காத்திருங்கள். முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். விரைவாக செயலில் இறங்குங்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை தொலைத்து விடுவீர்கள். ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை வாழ்க்கை. மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரும். காத்திருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. எதற்கும் சோர்ந்து போய்விடாதீர்கள். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீ இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் காலம் உன்னை விட அதிக வலிமை உடையது என்பதை நீ மறந்துவிடாதே. வாழ்வில் வருகின்ற துன்பங்களுடன் போராடி அதை வெற்றி கொள்பவனே சாதனை மனிதனாக ஆகிறான். துன்பங்களுக்குள் சிக்கி சிதைந்து போகிறவன் சாதாரண மனிதனாக ஆகிறான். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை இருக்குமானால் அதை சிதைக்கும் வகையில் எந்த வார்த்தைகளையும் கூறிவிடாதீர்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் கூட அவர்களை நிரந்தரமான சோகத்திற்குள் தள்ளிவிடலாம். பேசுவதாக இருந்தால் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசுங்கள். இல்லை என்றால் பேசாமல் அமைதியாக இருந்து விடுங்கள். நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். வெற்றி என்னும் மயில் கல்லை அடைய துணை செய்யும் மிகச்சிறந்த ஆயுதமே உன்னுடைய நம்பிக்கைதான். எதை இழந்தாலும் உங்கள் வலிமையை இழந்து விடாதீர்கள். வலிமையே உயர்வு, கோழைத்தனமே மரணம். வலிமையே இன்பம், வலிமைதான் மரணமில்லா பெருவாழ்வு. சில மனிதர்கள் ஈமாலய படிப்பறிவு பெற்றிருந்தாலும் அதைவிட அதிகம் கற்ற சில மேதைகளுக்கு முன் அவர்கள் சிறு குழந்தையாகத்தான் தெரிவார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தை மட்டும் உங்கள் சிந்தைக்குள் புகுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையை அடைவதற்காக நமது போராட்டம் நாம் உயர்ந்த நிலையில் இருந்துதான் வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்பதையே காட்டுகிறது. இழந்த நிலையை திரும்பவும் அடைவது உங்களுக்கு அவ்வளவு சிரமமான காரியம் ஒன்றுமல்ல. உன் முயற்சிகள் தோல்வி அடைந்து போனாலும் நீ முயற்சிப்பதில் மட்டும் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடாதே. தோல்விகளில் இருந்துதான் மிகப்பெரிய வெற்றிகள் முளைகிறது என்பதை மறந்து விடாதே. நண்பர்களை உன்னை கைவிட்டாலும் நீ நம்பும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. எப்பொழுதும் உன் நம்பிக்கையில் திடமாயிரு. எதிர்ப்பின் வலிமை எங்கே குறைவாக இருக்கிறதோ அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் என்ன செய்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையின் வலிமை மட்டும் குறைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை எல்லோர் மத்தியிலும் வெற்றியாளராக மாற்றும். பொறாமை குணத்தை அடியோடு ஒழித்து விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் வேலைகளை விடவும் மிகப்பெரிய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டது அதிகமானால் அதன்படி செயல்படுவது மிகவும் குறைவு. உங்கள் அறிவு அளவு கடந்து போய்விட்டது என்பதால் கூட சில நேரங்களில் உங்களின் செயல்பாடுகள் குறைந்து விடுகிறது. உங்களுக்கு எது தேவையோ அது சார்ந்த அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தையும் ஒதுக்கிக் கொள்ள பழகுங்கள். நாம் பல விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவற்றில் ஒன்றை கூட செயல்படுத்துவதில்லை. நம்மில் சிலர் கிளிப்பிள்ளையைப் போல மாறிவிட்டோம். பேசுவது மட்டுமே நமது வழக்கமாய் மாறிவிட்டது. செயலில் ஒன்றும் நடப்பதில்லை. இது போன்ற வலிமையற்ற மூளையினால் எந்த இடையூறுகளையும் முறியடித்து சாதனைகளை படைக்க முடியாது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய சோம்பேறிகள். அவர்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. அவர்களால் யாரோடும் ஒன்று சேர முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் இல்லை. அவர்கள் ஆழ்ந்த சுயநல முயற்சி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களைப் போலவே வேஷம் போட்டுக் கொண்டால் அவர்களைப் போலவே உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் உங்களுக்குள் எந்த மாற்றமும் நிகழாது. என்றால் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களும் திறமைகளும் வேறு என்பதே உண்மை. வெற்றிக்கான பாதையை பல நூல்களை படித்து கற்றுக்கொள்ளலாம். பல சாதனையாளர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அதிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பல மணி நேரம் வெற்றியாளர்களோடு பேசி பழகுவதாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் உங்களின் சொந்த அனுபவமே உங்களுக்கான சரியான ஆசான். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய்.
நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்துவிட்டது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்க்கை அமையும். ஈசன் அருள் கிடைக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வலியை உருவாக்குகிறீர்கள். ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும். சிறிது காலம் பொறு, துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன். உன் அப்பன் ஈசன். நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். ஒன்றை நினைவில் கொள். உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா? கண்களை மூடி சிறிது யோசித்துப்பார். தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். உனக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும், நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும், எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என் மனதில் உண்டு. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் கீழே இருக்கும்போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு மேலே அழைத்து வர நான் இருப்பேன். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், உரிமையில்லாத நட்பும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நிம்மதி கொள். என் பக்தர்களுக்கு என்றும் முடியாது என்பது ஒன்றுமில்லை. என்னை நம்பி முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். நான் முடித்து காட்டுவேன். என் சோதனையை சந்தித்தால்தான் சாதனை. என்னை மனதில் நினைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு வெற்றி நிச்சயம். என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன். ஈசனை நம்பியவர் தோற்றதில்லை. வெற்றி உமதே. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். நோய் நொடிகள் நீங்கவும், கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும், சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும்